1924 போடப்பட்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை 70க்கு பிறகு கர்நாடக அரசு மீறிய போது 2 மாநில முதல்வர்களும் பலமுறை சந்தித்து பேசியும் எந்த பயனும் விளையாததால் உச்சநீதிமன்றத்தின் தலையீட்டின் பேரில் 1990 காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு 2007 பிப்ரவரி 5ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதன்படி காவிரி மேலாண்மை வாரியமும் காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவும் அமைக்கப்பட வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறியது. ஆனால் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பிறகு அதை அரசிதழிலே வெளியிட்டாலும் இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டிலே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட போது அதனை முதலில் ஏற்றுக்கொண்ட மத்திய அரசு அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோத்தகி, அதற்கு பிறகு கர்நாடக அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பு எதையுமே மதிக்காமல் தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று ஒரு அநீதியான நடவடிக்கை மேற்கொண்டதால் 4 நாட்களுக்குள் அமைக்க வேண்டும் காவிரி மேலாண்மை வாரியத்தை என்பதை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு வந்து அதற்கு தலைகீழாக மாறி நாங்கள் அமைக்க முடியாது என்று கூறியிருப்பது எங்களுக்கு பெரும் பாதகத்தை ஏற்படுத்தும். ஹெல்சிங்கி விதிகளின்படி லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட் எங்களுக்கு சட்டபூர்வமான உரிமை இருந்தாலும் அவர்கள் இப்படி தண்ணீரை எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை அனுப்பாமல் நிறுத்துவதனால் இந்த ஆண்டு மட்டும் குறுவை மொத்தம் இல்லை, சம்பா சாகுபடியிலே 4800 கோடி நட்டம், மொத்தத்தில் 8000 கோடி ரூபாய்க்கு எங்களுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கிறது. 20 லட்சம் ஏக்கர் பாசனம் இல்லாமல் போகிறது. ஆசியா கண்டத்தின் நெற்களஞ்சியம் என்று சொல்லப்பட்ட எங்கள் தஞ்சை டெல்டா பிச்சை பாத்திரம் ஏந்துகின்ற பெக்கிங் பவுல், ரைஸ் பவுல் இஸ் கோயிங் டு பிகம் எ பெக்கிங் பவுல். எங்கள் எதிர்காலமே அழிந்து போகும் என்கிற கவலையில் நாங்கள் உங்களிடம் வந்திருக்கிறோம். மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை இத்தனை காலத்துக்கு பிறகு அமைக்க முடியாது என்று சொல்வது நியாயமல்ல. அது மட்டுமல்ல, புதிதாக 2 அணைகளை கட்டுவதற்கு 5700 கோடி ஒதுக்கீடு செய்து மத்திய அரசு மறைமுகமாக ஊக்குவிக்கிறது கர்நாடக அரசை. அப்படி அணைகள் கட்டப்பட்டால் எங்களுக்கு உபரி தண்ணீரும் வராமல் எங்கள் தமிழ்நாடு பாலைவனமாகி 16 மாவட்டங்கள் சென்னை உட்பட குடிக்கவும் தண்ணீர் இல்லாமல் போகிற பெரும் அபாயம் ஏற்பட்டிருப்பதனால், அது மட்டுமல்ல, புதிய அணை பாதுகாப்பு மசோதா என்று கொண்டு வர இருக்கிறார்கள். அதன்படி அந்தந்த மாகாணமே அந்த நீர்த்தேக்கங்கள் அணைக்கட்டுகளை பற்றிய முழு அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளும் என்றால் எந்த மாகாணம் எங்களுக்கு பெரும் பாதகம் ஏற்படும். அது இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கே பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்பதனால் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக இதை சொல்லியிருக்கிறோம் என்று மிக அனுதாபத்தோடு கேட்டார்கள். மிகுந்த கவனத்தோடு கேட்டது மட்டுமல்ல, காவிரி மேலாண்மை வாரியம் ஏன் அவர்கள் அமைக்க முன்வரவில்லை? Why they have not come forward to constitute காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு என்கிற உணர்வை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆகவே அனுதாபத்தோடு இதை பரிசீலிப்பதாக I will look into it என்று சொல்லியிருப்பதனால் எங்களுக்கு மத்திய அரசிலே நீதி கிடைக்கவில்லை, மோடி அரசாங்கத்திடம் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. அதனால் ஏற்பட்டிருக்கிற நிலைமையை குடியரசுத் தலைவர் கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று கூறினோம். அவர்கள் அனுதாபத்தோடு கேட்டார்கள். எங்களுக்கு மிக மன நிறைவாக இருக்கிறது. அதையெல்லாம் நாங்கள் இப்போ ஜனாதிபதி கிட்ட பேசலை. இப்போ நீங்கள் சொல்கிறது உண்மை. அப்போ இருந்த யூபிஏ கவர்மெண்ட் ஏன் அமைக்கலை? 2007 2013 வரைக்கும் திமுக அதில் பங்கெடுத்துக்கிட்டு தான் இருந்தது. இதையெல்லாம் அங்கே பேசலை. நாங்கள் அரசியல் பேசுகிற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த விஷயங்களே நாங்கள் அவரிடம் சொல்லவில்லை. 2007 சொல்லும்போது அவருக்கு தெரியும் இல்லை எந்த கவர்மெண்ட் இருந்ததுன்னு. ஆனால் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு அமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலை. காங்கிரஸ் கவர்மெண்ட் அமைக்க மாட்டோம்னு சொல்லலை. மோடி கவர்மெண்ட் தான் அமைக்க மாட்டோம்னு சொல்லுது. பெரிய அநியாயம், எங்களுக்கு மிகப்பெரிய அநீதியை இந்த மோடி அரசு தான் செய்யுது. அதை மட்டும் இந்த விஷயத்தை மட்டும் சொன்னோம். நாங்கள் வேற பொலிட்டிக்கலாக எதையும் சொல்லலை. காவிரி எந்த ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கும் சொந்தமான நதி அல்ல. கர்நாடகா, தமிழ்நாடு 2 மாநிலங்களும் ரைப்பேரியன் ஸ்டேட்ஸ். திரு வைகோ குறிப்பிட்டது போல் கர்நாடகா அப்பர் ரைப்பேரியன் ஸ்டேட் என்றால் தமிழ்நாடு லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட். 2 மாநிலங்களுக்கும் காவிரி நதியின் மீது சம உரிமை இருக்கிறது. எந்த ஒரு மாநிலமும் ஏகபோக உரிமையை கொண்டாட முடியாது. எனவே இந்த பிரச்சனையை எடுத்துக்காட்டி தமிழ்நாட்டினுடைய நியாயமான உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவரிடம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தாமதப்படுத்துவது கூடாது, அது அமைக்கப்பட வேண்டும்
அதற்கு அரசியல் சட்ட ரீதியான தடை ஏதும் இல்லை என்று கருதுகிறோம் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். குடியரசுத் தலைவர் இந்த பிரச்சனையை பரிவோடு கேட்டிருக்கிறார். தன்னால் முடிந்ததை தான் செய்வதாக சொல்லியிருக்கிறார். அரசியல் சட்ட ரீதியாக தடை இருக்க முடியாது என்று கூறிய போது அவர்கள் தலை அசைத்ததிலிருந்து அந்த கருத்து அவருக்கு உடன்பாடு என்று நாங்கள் எங்களுக்குள் உணர்ந்து கொண்டோம். உரிய கோப்புகளை வரவழைத்து இந்த பிரச்சனையை அவர் தலையிடுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். எனவே குடியரசுத் தலைவர் பரிவோடு கேட்டிருக்கிறார். தன்னால் இயன்ற தலையீட்டை செய்வதாக சொல்லியிருக்கிறார். அந்த நம்பிக்கை இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காவிரி நீர் பிரச்சனை இது பற்றி மட்டும்தான் குடியரசுத் தலைவரிடம் பேசியிருக்கிறோம், வேறு அரசியல் பிரச்சனை அல்ல. ரவி, அது மாதிரி எல்லாம் ஒன்றும் சொல்லலை, நாங்கள் கேட்கவும் இல்லை. அதை இல்லை, அந்த எண்ணம் இல்லை. அதுக்குள்ளெல்லாம் நாங்கள் போக விரும்பலை. நாங்கள் சொன்னதை அனுதாபத்தோடு கேட்டார். எங்கள் நிலைமையை மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். அவ்வளோதான் சொல்ல முடியும். அதாவது குடியரசுத் தலைவரிடம் கூறியது பற்றி மட்டும்தான் நாங்கள் சொல்ல முடியும். வேறு விவாதங்களுக்குள் நாங்கள் செல்ல விரும்பவில்லை இந்த இடத்துல. அது நல்லா இல்லை. நாங்கள் குடியரசுத் தலைவரை சந்தித்தது குறித்து மட்டும்தான் கருத்து சொல்ல முடியும். வேறு வாதங்களுக்குள் வர விரும்பவில்லை.